பெரிய கட்டை போகணும். கட்டை கொஞ்சம் பெரிய கட்டையாக இருக்கணும். கத்தி வரமா இல்லையா? கட்டை பயங்கரமாக சீவிரம் இருக்குது. வணக்கம் மக்களே, எனக்கு ஒரு பெரிய ஒரு புல்லு கண்டை ஒன்று பிடிச்சிருக்கோம். நைட்டில் பிடிச்ச மீன் இது, அதனால் வீடியோ எடுக்க முடியல. மீன் க்ளீன் பண்ணுற வீடியோ எடுக்கிறோம். பாருங்க, நம்ம சூப்பராக கட் பண்ணலாம். பாருங்க, இந்திய அந்த நார்த் இந்தியன் சைடெலாம் இப்படி தான் கட் பண்ணுவாங்க. செதில் இருக்குது, சூப்பராக கட் பண்ணுவாங்க. ஆமாம், இவர் தான் பிடிச்சாரு. இவர் வந்து ஏற்கனவே நம்ம வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம சேனலில் ஒரு வீடியோ, அந்த விரால் பிடிக்கிற வீடியோவில் தலுவால் வச்சு விரால் மீன் பிடிச்சிருப்பாங்க. அது இவர் தான். அது வந்துடும். ஒரு 10 கிலோ இருக்கும். நல்ல பெரிய புல்கண்டை. இருக்கு, நல்லா தீனி தான் வளர்ந்துடும். புல்லுக்கட்டை நல்லா வளரும் நம்ம ஏரியாவில். ரோகு தான் வளர மாட்டேங்குது. ஒண்ணுக்கான பெரிய மீன் பாரு, அங்க பாரு, அங்க பாரு. பெரிய மீன் மாமா, நீ எடுத்துக்கமா அந்த மீனை. நீ எடுத்துக்கிறியாமா? தாத்தரை குடின்னு கேளு. நீ தூக்கிட்டு போயிருப்பா. தூக்கிட்டு போடா சரி. காய்ச்சி போடுங்க, அதுக்கு தான் தூக்க கூடாதுங்கிறாங்க. பாடி ஊற்றி வச்சுட்டே போயிடுவோம். பத்து கிலோ இருக்குது. 10 கிலோ. 10 கிலோ தான். 10 கிலோ கரெக்டா. 10 23 10 கிலோ வருது. 10 23 போயிட்டு அதான் 10 கிலோ கரெக்ட். போகும்போது 11 கிலோ வந்திருக்கால, வெட்டி போட்டாலாம். வெட்டி தலை வெட்டி. எனக்கு நான் தின்ன மாட்டேன் மூளையில. வெட்டி தலை. மூளை தலை மண்டை வரலாம் உனக்கு. அவரை வெள்ளை தட்டி போடணும். நல்லா 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 விட்டேன். அப்படியே போடு. ரைட்டாக அறுத்துக்க அப்படியே. அப்படிதான் வெட்டு. பிடிச்சிக்க. இல்லாம லைட்டாக கீரல் போட்டு லைட்டாக பொறுமையாரு. அப்படிதான் அது பிடிச்சிக்க. அப்படிதான் மேலே ஒரு கோடு போட்டுன்னு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும். சரியான மீன். அப்போ கறி மாதிரி இல்லை அது. எத்தனை பிள்ளைமா ஒரு பாதி? நம்ம ஒரு பாதி நம்ம வீட்டுக்கு எத்தனை பிள்ளைமா? செனைதான் சொல்ல, செனையாக தான் இருக்கும். அதே பொழைக்கும். மீன் சேர்த்து நேரம் ஆகுது. அது நல்லா முத்தி போயிருந்துன்னு வச்சுக்க, குஞ்சு பொறிக்கிற ஸ்டேஜில் இருக்கு. மீனுக்கு நல்லா கொழுப்பாக்குது. மீன் சரியான கொழுப்பு. மீனை நம்ம தீன்
தூக்கி இல்லம்மா நம்ம தலை தூக்கியா தலை தூக்கியா நம்ம திரும்ப இல்லை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம் தூக்கி மூர்த்தி அட்வென்ச்சர் அதான் வலைதானே அதுவும் நீங்க வலையில மாட்டிருக்காது தூண்டில மாட்டிருக்காது கல்யாணம் மாடிச்சு சிரி வலையில மாடிச்சு ஒன்னோட பெருசா கோழியை குத்தி போட்டுக்கிறான் மாதிரி அதெல்லாம் சும்மா அதெல்லாம் சும்மா உன் வீட்டில் இருக்கிற கோழி தான் மாட்டிக்கும் எல்லாம் கருத்தூர் வரைக்கும் பாத்ரா வீட்டில் தாண்டா அதை பிடிச்சோம் கோழி குத்தி போடுங்கண்ணா போனா கோழி குத்தி போட்டு திரும்பி வந்தானா உயிரோட பஞ்சு முன்னாடி கழுவு பஞ்சு கழுவு எல்லாம் அதையும் நெடுக்க விட்டுரு அப்படியே வீட்டில் வந்து கழுவி ஊற்றுவாங்க தண்ணிட்ட விட்டு போதும் கரெக்டாக இருக்கு மீன் செய்யலாமா நம்ம செய்யலாமா அப்போ மீன் செஞ்சிடலாமா மீன் பிரியாணி போடுவோம் சின்னதா போட்டோம் போடு போடு சின்ன ரொம்ப நேரம் ஆகும் இன்னும் போட்டோம் நான் அதுக்கு தான் உனக்கு கேட்டேன் நான் உங்களுக்கு வெட்டுவேன் கடைசியில் முழுசாக வெட்டிக்குவேன் சுருக்குதான் வெட்டிக்குவேன் இன்னும் கொஞ்சம் லைட்டாக சின்னதாக இருந்ததுன்னா நல்லா வாட்டமாக இருக்கும் வெட்டுறதுக்கு இல்லை கை வலிக்கும் ரொம்ப நேரம் கத்தி நல்லா ஷார்ப் மூர்த்தி சைஸ் தான் இருக்கும் ஐயோ சைஸ் எப்படி கரெக்டா இருக்கும் ஏய் தபு வெட்டற தபு எப்படி வெட்டற தாத்தா மீன் பாவம் தான மீன் கத்தியால நல்லா அல்வா மாதிரி இது ஆமாம் வயிறு பீஸ் சூப்பராக இருக்கும் அதோட ஃப்ரை பண்ண வச்சுக்க வயிறு பீஸ் நான் கூட கொஞ்சம் பாப்பேன் வெட்டிட்டு அவ்வளோ மீனே காட்ட முடியாது விச்சில் வழியும் போட முடியாது இப்போதான் வலை வர வாங்கி வச்சுக்கிறேன் எறா பிடிக்கணும் போய் போலமா ஐயோ நானப்பா கையில் வலிக்குது எனக்கு நைட்டு வேலை போட பார்ப்போம் பார்க்கலாம் போகிறோம் ஹரிஸுக்கு ஃபோன் பண்ணிட்டா
அவன் ஃபோன் பண்ணினா சரிசா எனக்கு தான் ஃபோன் பண்ண எடுக்கிறது மற்ற மீன் இருந்தால் தான் நான் எடுக்கிறதுக்கு இல்லை நான் எப்படி எடுக்கட்டும் மீன் பார்த்துட்டு கூட மாட்டானே தானே யாரா அவங்க வார்த்தையில மீன் விட்டுறாங்க இது மட்டும் கொஞ்சம் மெலிசா போடும் இது வேறு நல்லா இருக்கும் அவங்க போய் எவ்வளோ பெரிய மீன் தூயின் போயிடலாமா மண்டே நம்ம வா வரும் அப்படி எலும்பு தண்ணி எடுத்து அது தண்ணி எடுத்து ரவுண்டு பீஸை போகிற பெரிய மீன் இல்லை அப்படியே போட்டு வந்து ஒரு சில்வர் பீஸ் ஒன்று பிடிச்சிருவாங்களா சில்வர் பீஸ் மீன் தூங்கன்னா பல அடி பட்டு தான் ஆகணும் பட்டு தான் சும்மாலாம் தங்க முடியாது இதோட சின்னதாக இருக்கணும் நான் வெள்ளை சட்டை போட்டுலாம் வாங்கி வெட்டிடுவேன் கறி வெட்ட தானே இந்த கத்தி இந்த வாங்குவாங்க கத்தி நல்லா சிறனு கத்தி நல்லா இருக்கு இதே இந்த வாங்குவாங்க கத்தி நல்லா அருமையாக கத்தி நல்லா சார்பாக கத்தி நல்லா வரும்போது அப்படியே கத்தி ஒன்று அடிக்கணும் மீன் வெட்டுற மாதிரி வெட்டும்பா கத்தி நல்லா தாங்க இது கத்தி அருமையாக வச்சுக்கிறேன் என் கத்தி கூட செம்மையாக இருக்கும் ஆனால் இவ்வளோ நீட் இருக்காது நம்ம ஆட்டு கறி வெட்டுற கத்தி இல்லை கொஞ்சம் லென்த்து கம்மியாக இருக்கும் எங்கேயுமே அடிக்க மாட்டானுங்க இதுவாக இருக்கும் ஊரை பத்தில் ஒரு 2 பசங்க அடிச்சிருந்தானுங்க அவனுக்கு இப்போ எங்கே அடிக்கிறானுங்க தெரியல சூப்பராக அடிப்பானுங்க கத்தி வீட்டில் அடிக்கிறாங்களா எங்கே எங்கே அதான் காரணம் தான் சொன்னான் நேரு அங்கே தான் சொன்னான் காரணம் தான் அடிக்கிறாங்க நான் போய் பாருங்க அப்படின்னு ஆமாம் பொச்சதான் நல்லா இருக்கு அடி வயிறுலாம் குழம்பு தான் வைக்கணும் ஆமாம் அடி தான் குழம்பு கொழுப்பு வாழை போக போதான் இல்லை வால் தான் பவர் மீனுங்க அது நல்லா கனமாக்குது இதெல்லாம் அந்த ஜாயிண்ட்டுங்களை வெட்டினா வெட்ட வந்துடும் கொடு வீட்டில் என்ன பண்ணாங்க அடியிலையா பேச்சு 2 அடி கவுர் போட்டு தூக்குறானுங்க இந்த பக்கம் ஒரு கவர் போட்டுறானுங்க ஆற்றுல டேமில் கர்நாடகா எல்லாரும் அந்த ஒரே டிஸ்கூல் ஆஸ்ட்டேன் காலையிலே வந்து இறங்குறாங்க இதுதான் இல்லை இந்த மாதிரிலாம் நானும் போயிட்டேன் பைசா விட்டுட்டு போனாரு பார்த்து கை போட்டு போகிறேன் பார்த்தேன் ஆமாம் யூடியூப் சேனல் வச்சுக்கிறேன் எனக்கு ஓப்பன் பண்ணி விடணும்னா பண்ணி விட மாட்டேறானுங்க அது நிறைய வேலை ஓப்பன் பண்ணுறது பிரச்சனை இல்லை ஓப்பன் வீடியோ போடுறது பிரச்சனை இல்லை வீடியோ மட்டும் போட்டுக்கலாம் மற்ற இதெல்லாம் பார்க்கணும்னு வச்சுக்க நிறைய இது வீடியோ எடிட்டிங் பண்ணுறது இல்லையா இது மீன் வச்சது இல்லை இது ஆமாம் அதை வச்சிருக்கேன் எவ்வளோடா அப்பனா உருட்டுறா வீட்டில் வச்சுருந்தேன் உங்கள்கிட்ட சொன்னா வீட்டில் வச்சிருந்தேன் அள்ளி போடுறது எனக்கு
போன இது கரெக்டாக இல்லை சூப்பராக வெட்டுறது வாட்டுமா நல்லா இந்த பக்கம் வால் பக்கம் வெட்டுறது கஷ்டமா இருக்கு. இந்த பக்கம் நல்லா வாட்டுமா இது இந்த பாத்தியா நான் வீராணையில் பிடிக்கிறாங்க இப்போவா கட்லா போட்டு போட்டு வச்சுட்டாங்க வீடியோ பாத்தியா எல்லாம் நூல் வேலை பிடிச்சிருந்தானே பெருசு பெருசு அதானே பார்த்தேன் வீரான ஏரியாது வேற வீராணை டேம் தான் டேமில் இருந்து வர தண்ணி அந்த மாதிரி இடத்துல நம்ம விட மாட்டாங்க. ஆமாம் அது நம்மலாம் போகணும்னு வச்சுக்க மாதிரி நாலு மீன் பிடிச்சின மரத்துல ஆயிடுவானுங்க யாருனா அவனுங்க ஒன்றும் இல்லை அகர்த்தேரி கிழங்கெல்லாம் பார்த்தா பில்லு கடை இது லோகி எகிரி குதிச்சு போனோம் நின்னோம் பார்த்தா இது எப்படா பிடிக்கிறதுன்னு அதன் மாதிரி ரவுண்ட் சிக்கன் ஓட்டில் இருக்குது எடுத்துட்டு வரான்னு அவன் விசிறு வலை அடிச்சுட்டு வரான் ரவுண்ட் சிக்கத்தை எடுத்து வரான்னு பார்த்தா எகிரி குதி எடுத்த மொத்தத்தையும் பிடிச்சேன் அவ்வளோதான் எந்த ஊராங்கிறான் மேலே வந்து ஒருத்தவன் அடுத்து அந்த தோட்டத்துக்கு 10 நிமிஷம் தான் நாங்கள் வந்ததுக்கப்புறம் மீன் நிறைய எரியுந்தா இப்போ இல்லை போன வருஷமா அதானே நான் தானே வந்தது தான் 10 நிமிஷத்துல 10 பேர் ரவுண்ட் சிக்கத்தை வச்சு நிற்கிறான் அந்த மாதிரி அப்படியே குழம்பு போட வேண்டியதுதான் அது அறுக்க முடியாது வெட்டிக்க மூர்த்தி அட்வென்ச்சர் ஆமாம் அட்வென்ச்சர் ஆமாம் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆடு உள்ள பூந்து அச்சு திண்டுக்குது வெட்டினா தலை எனக்கு தலைமாமா வீட்டுக்குள்ளேயே வச்சு முடிச்சு விட்றோம் அம்மா 1500 ரூபா போட்டு அரிசி எடுத்தாங்க வச்சா வந்து நோவா வந்து 2 தொடை அவ்வளோதான் எனக்கு 2 தொடை மண்டை எடுத்துக்கோ வாங்க போல ஏய் வாங்க நினைப்புதான் போல கத்தி தின இந்த அசிங்கம் உனக்கு தேவையா வாங்க போல காசு வச்சுக்கிறேன் யாரும் ஒரு சொல்லுதுன்னா போச்சு வாங்க போல எவ்வளோ வச்சுக்கிறான் 100 ரூபாய் அவன் காலில் தான் வருவான் இன்னும் 10 ரூபாய்ங்க 10 ரூபா 100 ரூபாய் மாற்றி சரி 10 ரூபா கிலோ நீ காலில் உள்ள தருவாங்க வேற மற்ற மீன் பார்க்க மட்டும் பெரிய மீனாக வெட்டி திங்கிறானுங்க அப்படி தானே பார்க்குறேன் கரெக்டாக பிள்ளைங்கள்டனா யாருக்கும் கொடுக்க மாட்டேங்கிறீங்க கரெக்டாக வச்சு சரி பண்ணி அன்னைக்கு ரத்தனமாவது மீன் வேட்டைகளே வந்து பார்த்துடலாம் 1 கிலோ கூண்ணா அப்பா ஆமாம் 1 கிலோ மீன் எங்கேயாவது அங்கே தான் காய்ச்சி போகிறாங்க யாரு மீனை பார்த்தா யாருமே ஆசைப்படுவாங்க அதுவும் வேற செதுக்கி வேற போட்டா அப்படியே வெள்ளை வெளியே பேரனை கூட பேரன் 2 பேருக்குறாங்க பேர சாப்பிட்டுல தலை தின்ற மாட்டேங்க தலையை வெட்டுவோம் நாங்கள் வெட்டி குழம்பு தலைவா கட்டி தாங்கம்மா தாங்க வெட்டு இப்படி செவில் வெட்டு ஃபஸ்ட்டு வாய் மட்டும் வெட்டு இப்படி கவுத்து போட்டு வாய் வெட்டு அப்படியே செய்ய போறியா வேணுமா உனக்கு தலை வேணும் அப்படியே விடு இதெல்லாம் பூ மட்டும் எடு அப்படி செய்ய போறியா அவ்வளோதான் அப்படி செய்ய நல்லா தான் இருக்கான் அப்படியே பொடிச்சிரு மணி செம்மையாக இருக்காண்ணா தலை வெட்டி தரந்தாருக்கா அப்படியே பூவை எடுக்க முடியாது சுத்தமாக வராது பார்த்து ஐயோ போட்ட சாமி கை சின்ன கத்தி எதுவும் இல்லை அப்படி விடு இது வரைக்கும் எடுத்துடலாம் அது வரைக்கும் பார்த்து அந்த சதி வெட்டி எடுத்துனா ஏதா சதை முன்னாடி பிடிச்சிக்கிறேன் சதி வெட்டி இது எடுத்தா தான் அது வரும் அதான் சதி மட்டும் சரி வாங்க போலாம் இல்ல போலாம் இரு சொன்னல நீ வரியா வந்துக்கா அப்படிதான் அதை மட்டும் எடுத்து பல்லு இருக்குமா உள்ள புதுசா இது இருக்கா ரோது கடலை இருக்குமா இது தொண்டையில் இருக்கும் நாலு எவ்வளோ பேர் பல்லு சரியான பல்லு பயங்கரம் ரொம்ப மாதிரி இருக்குதுப்பா பல்லு போடு
டேய் குமரா ஏலியா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போலாம் பாய் பாய். இந்த மாதிரி நீங்களும் போச்சீங்கன்னா ஒரு வீடியோ எடுத்து போடுங்க போடுங்க நல்லா போடுங்க ரைட்டு மக்களே, வீடியோ தர பிடிச்சிக்கலாம். அந்த தலை வந்து முழுசாக செய்ய போகிறாங்க குழம்புல. இப்போ வந்து இன்னொரு மீன் பிடிக்கிற வீடியோவில் மீன் வெட்ட வீடியோவில் சந்திக்கலாம் மக்களே. நன்றி. மீன் எவ்வளோ வேணும்? ஒரு அண்ணன் ரொம்பிச்சு 10 கிலோ. 10 கிலோ மீன் மட்டும் 10 கிலோ ஆச்சு. இது ஒரு 9 கிலோ இருக்கும். 9 கிலோ இருக்கும். கறி மட்டும் ஆமாம், குடல் கொஞ்சம் ஒரு 1 கிலோ போயிடுச்சு வச்சுக்கோங்க. ஒரு 9 கிலோ கறி அப்படியே இருக்குது. இன்னும் நின்று பார்த்தியா அந்த பாக்ஸுக்கு மேலே வந்துச்சு. ஒன்று எடுத்து போட்டோன்னே 13 கிலோ வரும். ட்ரெஸ்ஸு இது வந்து பங்கு பிரிக்கிற நேரம். போடுறாங்க.